இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, திமுகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு புறத்தில் பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பிற்கான ஒரு போராட்ட கட்டமைப்பை முன்னெடுக்காமல் திமுக எதிர்ப்பை மட்டுமே முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்திகளையும் நாம் பேச வேண்டியது இருக்கிறது. திமுகவின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கிறது. இப்ப நம்ம அனகாபுதூர் போராட்டத்தை எடுத்துட்டோம்னா, இவ்வளவு காலம் திமுக எதிர்ப்பாளர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய கட்சி யாரும் களத்திற்கு வந்து நிற்கவில்லை. நானும் தோழர் வெற்றிவேல் செழியனும் அன்றாடம் நாங்கள் பார்த்தோம். தினந்தோறும் பார்த்தாலுமே திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை பார்த்து நீங்க எல்லாம் திமுக ஆதரவாளர் என்று முத்திரை குத்தி விடுவார்கள். காரணம், நாம் இவர்களை ஆதரிக்கவில்லை என்பதற்காக. நான் சொல்வது நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளை நாம் ஆதரிக்கவில்லை என்கின்ற காரணத்திற்காகவே நம்மை திமுக ஆதரவாளர் என்று முத்திரை குத்தி விடுவது. நமக்கு எந்த கட்சியும் ஆதரவில்லை, நாம் எந்த கட்சியின் பின்னாலும் போகவில்லை, மக்களுக்கு பின்னால் செல்கிறோம், மக்கள் நம்மோட வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப தேர்தலில் பங்கெடுக்காத கட்சி ஏதோ ஒரு கூட்டத்தில் சேர்த்துறது என்பது வழக்கமாக இருக்கிறது. நமக்கு ஜாதி இல்லை என்று சொன்னால் நமக்கு என்று ஜாதியை அவனாக முத்திரை குத்திக் கொள்வது, நமக்கு எந்த அரசியல் கட்சி தேர்தலிலும் விருப்பம் இல்லை என்று சொன்னால் நம்ம ஏதோ ஒரு தேர்தல் கட்சிக்குள்ள நம்ம தள்ளி விடுவது. அதாவது நாம் வேறு யாரையும் விட இவர்களுக்கு தான் ஆபத்தானவர்களாக இருக்கிறோம். ஏன் நம்மளை கொண்டு போய் திமுக தள்ளி விடணும்னு நினைக்கிறான்னா, அவனுக்கு இதெல்லாம் இல்லாத ஒரு தனித்த நேர்மையான ஒரு இயக்கம் சாத்தியம் என்பதை நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். எந்த தேர்தலும் சாராமல், எந்த கூட்டணியையும் சாராமல், எந்த பெருநிறுவனங்களையும் சாராமல், கார்பரேட்டுகளை சாராமல், மக்களுக்கு மட்டும் நல்லது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு சமரசம் இல்லாமல் போராடுகின்ற ஒரு இயக்கம் இவர்களுக்கு அச்சுறுத்தலை தருகிறது. நம்முடைய நேர்மையை நோக்கி கேள்வி எழுப்ப முடியாதவன் என்ன பண்றானா, நம்முடைய போராட்ட குணத்தை பற்றி கேள்வி எழுப்ப முடியாதவன் என்ன பண்றானா, நீ திமுக ஆதரவாளர் முத்திரை குத்திடுவான். ஆனா திமுகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த கும்பல் எதுவும் வீதிக்கு வராது. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவை எங்கென்ன ஒரு அறிக்கை கூட வரவில்லை. திமுக கூட்டணியில் கட்சிகள் கடுமையான அறிக்கையை வெளியிடுகிறார்கள், போராட்ட களத்திற்கு வருகிறார்கள், மக்களை சந்திக்கிறார்கள். ஆனால் திமுக எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அதிமுக களத்தில் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இல்லை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வரவில்லை. நாம் தமிழர் ஒரு நாள் நாடகம் நடித்து அவர்கள் வழக்கமான நாடகத்தை ஒரு நாள் நாடகத்தை 1 மணி நேரத்தை நாடகம் நடித்துட்டு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க திமுக கைக்கூலி, திமுக ஆதரவாளர்ன்றது நம்மள முத்திரை குத்திட்டே இருப்பாங்க. இன்னொரு புறத்துல என்ன நடக்கும், நம்ம திமுகவை கேள்வி கேட்கும் பொழுது பிஜேபி ஆதரவாளர், நீ கருப்பு சங்கி, பச்சை சங்கி, நீல சங்கி என்கின்ற முத்திரை குத்துதல் இன்னொரு பக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ரெண்டு கும்பலும் அனகாபுத்தூர் அகற்றப்படுதலுக்கு எதிராக யாரும் வாயை திறக்கவே இல்லை. யாரும் வாயை திறக்கல. இந்த பக்கம் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற கும்பலும் வாயை திறக்கவில்லை, மறுபுறத்தில் திமுக எதிர்க்கிறேன் என்று சொன்ன கும்பலும் வாயை திறக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால், ஏழை எளிய மக்கள், பாட்டாளி மக்களுக்கு துணையாக இவர்கள் இல்லை என்பதுதான் இன்னைக்கு அப்பட்டமாக தெரிகின்ற உண்மை. அதனால நம்ம மக்கள் அதிகார கழகம் நாங்களும் கிட்டத்தட்ட அந்த நெருக்கடி எதிர்கொண்டு இருக்கிறோம். தேர்தலில் யாருக்கு ஆதரவு, நாங்கள் யாருக்கும் ஆதரவு, பாசிச எதிர்ப்பு என்பதை நாங்கள் மக்களிடத்தில் சொல்ல போகிறோம், சொல்லுகின்றோம், போராடுகிறோம் என்று சொன்ன உடனே நீ எப்படி திமுகவை ஆதரிக்கல, நீ திமுக ஆதரிக்கவில்லை என்றால் நீ பாசிச எதிர்ப்பாளனே கிடையாது என்று கட்டுரைகளாக போட்டார்கள், வீடியோக்களாகவே போட்டு தள்ளினாங்க. அது முன்னாள் புரட்சியாளர்கள், இந்நாள் புரட்சியாளர்கள், திடீர் புரட்சியாளர்கள், யூடியூப் புரட்சியாளர்கள், ஏகப்பட்ட புரட்சியாளர்கள் வந்து எந்த புரட்சியாளர் எவனையும் நம்ம கடந்த 10 வருஷத்துல ரோட்ல பார்க்கல. இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, பயங்கரமா யூடியூப்ல புரட்சி பேசுற ஆளுங்க இருக்கிறாங்க. அந்த ஆளுங்க நேரம் நம்ம 2017 குண்டர் சட்டத்துல இருந்து வெளியே வந்த பூஞ்சேரி, அதுக்கு உபா சட்டத்துல இருந்து வெளியே வந்த பூஞ்சேரி, அல்லது தேச பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் வாங்கி ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட நின்று செல்ஃபி எடுக்கிறதுக்கு பயந்த பசங்க, இங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு பயந்த பசங்க, தோழர் வேணாம் வெளியில போட்டுறாதீங்க தோழர் அப்படின்னுவாங்க. சரி தோழர், உங்க யூடியூப்ல நாங்க ஒரு பேட்டி தரலாமா? இல்ல தோழர், நான் சொல்றேன் தோழர், நான் வேற வேலையா இருக்கேன் தோழர், ஊர்ல இல்ல தோழர், அப்புறம் வர்றேன் தோழர். இப்படி பல காரணங்களை சொல்லி ஓடி போனவர்கள் எல்லாம் இன்றைக்கு யூடியூப் புரட்சியாளர்களாக இன்றைக்கு என்ன பண்றாங்க, யூடியூப்ல உட்கார்ந்து சங்கிகளை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், பாசிசத்தை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், பாஜகவை ஓட விட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஃபேக் புரட்சியாளர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் களத்தில் நின்று போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்றோம். அப்ப இவங்களையும் நம்ம எதிர்கொள்ளணும், அந்த பக்கம் சங்கி பயிலையும் எதிர்கொள்ளணும், பாசிசை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய முதலாளியும் எதிர்கொள்ளணும், இவர்களுக்கெல்லாம் துணையாக நிற்கக்கூடிய போலிகளையும் எதிர்கொள்ள வேண்டும். இப்ப எல்லாத்தையும் எதிர்கொண்டு ஒரு கருத்தியலை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் மிக மிக கடுமையான காலகட்டம் தான். மக்கள் அதிகார கழகத்தினுடைய ஒரு எழுச்சியான மாநாடு மதுரையில் நடந்தது. அந்த மாநாட்டில் பல்வேறு தோழர்கள் இன்றைய சிக்கல்கள் குறித்து, குறிப்பாக நாம் இந்தியாவில் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பாசிசம் குறித்தான ஒரு உரையாடலை, ஒரு ஆழமான உரையாடலை, கோட்பாடு ரீதியான விவாதத்தை முன்வைத்து ஒரு எழுச்சியான மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிலே பல்வேறு நெருக்கடிகளை இந்தியாவிலே மோடி அரசாங்கம் உருவாக்கியிருக்கக்கூடிய, ஆர்எஸ்எஸ் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளை கூர்மையான விவாதத்தின் மூலமாக அது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக மாற்றியது அந்த மாநாடு. ஏனென்றால் பாசிசம் குறித்தான உரையாடலை நாம் நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறோம். தொடர்ச்சியாக பாசிசம் குறித்து பல இடங்களில் பேசுகின்றோம். பாசிசம் என்கின்ற வார்த்தை அன்றாட அரசியலில் புழங்குகின்ற வார்த்தையாக மாறிவிட்டது. ஆனால் பாசிசம் என்பது என்ன,
அது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொண்டு வரும் என்பது குறித்தான ஒரு விவாதம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆக பாசிசம் என்பது என்ன, அது எவ்வாறு நம்மிடத்துல ஒரு பிளவுகளை கொண்டு வரும், வன்முறையை கட்டவிழ்க்கும் என்பதெல்லாம் நாம் பேச வேண்டிய ஒரு காலகட்டம் இது. அந்த பாசிசம் குறித்தான ஒரு முழுமையான புரிதலை மார்க்சிய லெனினிய அரசியலை கொண்டவர்களால் மட்டுமே அதை ஆழமாக விளக்கிவிட முடியும் என்பதை நாம் நன்கு அறிந்தவர்கள். இந்த பாசிச கோட்பாட்டிற்கான தளம் என்பது அந்த காலகட்டத்தில் அது உருவான பின்னணி குறித்தான ஆழமான ஆய்வுகள் ஐரோப்பாவிலே 100 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையும் இந்தியாவினுடைய சூழலில் இருக்கக்கூடிய இதனுடைய தனித்தன்மையான பாசிச கூறுகளை குறித்து, பார்ப்பனியத்தை குறித்தான இங்கே நடந்த ஆய்வுகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் உள்ளிட்ட இந்த அறிஞர்கள், செயல்பாட்டாளர்கள், நமது தலைவர்கள் இவர்களது தொடர்ச்சியான கடந்த 100 ஆண்டு கால பங்களிப்பு, போராட்டங்கள் இவற்றையெல்லாம் இணைத்து நாம் புரிந்து கொள்ளவும் செயல்படுவதற்கான நமக்கான வேலை திட்டத்தையும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கொள்கை ஆவணம் என்பது உண்மையில் ஒரு மாபெரும் ஆயுதமாகத்தான் அமையும். அந்த வகையில் மாபெரும் ஆயுதம் என்று இந்த கொள்கை அறிக்கைக்கு பெயர் வைத்திருப்பது என்பது ஒரு பொருத்தமான தலைப்பாக நான் பார்க்கின்றேன். தோழர்களே, இன்றைக்கு பாசிசம் என்பதை ரொம்ப மேலோட்டமாக பேசிக்கொண்டே போகக்கூடிய பல மேடைகளில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் பாசிசத்தினுடைய கூறுகள் குறித்தான விவாதங்கள் இருப்பதில்லை. பார்ப்பனியம் குறித்து பேசுகிறார்கள், ஆனால் பார்ப்பனியம் குறித்த கூறுகள் நம்ம இடத்துல இல்லை. அதை பற்றியான ஒரு ஆழமான சமகால அரசியல் புரிதல்கள் இல்லை. இந்திய துணைக்கண்டத்தினுடைய அதிகார வர்க்கம் அது பாசிசத்தோடு எப்படி ஒரு நீண்ட கால தொடர்பை வைத்திருக்கிறது, பார்ப்பனிய கட்டமைப்பாக அது எவ்வாறு உருவெடுத்து வளர்ந்து இன்றைக்கு ஒரு பெரிய அதிகாரமிக்க ஆக்கிரமிப்பு கொள்கை கொண்ட ஒரு கட்டமைப்பாக எழுந்து நிற்கிறது என்பதையெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கிறது. பாசிச எதிர்ப்பு குறித்து, உடனடி தேவையை குறித்து இன்றைக்கு இந்தியாவிலே பேசக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான். ஏனென்றால் அவர்கள் நேரடியான எதிரிகளாக பாசிசத்தால் கட்டமைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். தலித்துகள் அப்படியான ஒரு நெருக்கடியை எதிர்கொள்கிறார்கள். தேசிய இன விடுதலையை பேசக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி எதிர்கொள்கிறார்கள். பழங்குடிகள் அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்கிறார்கள். யாரெல்லாம் வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்டத்தை கட்டமைத்து அந்த போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு பாசிசத்தால் எதிரிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பாசிசத்தினால் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். பாசிசத்தினால் அவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். ஆக இந்த தேசம் உருவாவதற்கான அடிப்படை இந்தியா என்பதே ஒரு கூட்டமைப்பாக அல்லது ஒரு துணைக்கண்டமாகத்தான் நம்மால் பார்க்க முடியுமே உள்ள, அதற்கென்று ஒரு பெரிய ஒரு தேச வரலாறு புனிதமான பூமியாக இருந்தது என்றெல்லாம் நாம் பார்க்கணும். அது ஒரு நிலப்பரப்பு, பல்வேறு வகையான மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு. வெள்ளையர்களால் அது ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நாடாக அவர்களது சுரண்டலுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது. அந்த கட்டமைப்பை தனக்கு வசதியானதாக பார்ப்பனியம் மாற்றிக்கொண்டது. இது நாம் அனைவரும் தெரிந்த உண்மைதான். அது புதிதாக நான் சொல்வதற்கென்று எதுவும் இல்லை. இது குறித்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உள்ளிட்ட தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக இது குறித்து எல்லாம் பேசியிருக்கிறார்கள். மார்க்சிய லெனினிய கோட்பாட்டாளர் இது குறித்து பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இன்றைக்கு பாசிசத்தை முழு வீச்சோடு இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதிகார வர்க்கத்திலும் சரி, அனைத்து மட்டங்களிலும் ஜனநாயக தூண்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தையும் சிதைத்து முழு பாசிச கட்டமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தீவிரமான பாய்ச்சலை அது செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தடுப்பதற்கான வேலை திட்டம் இல்லை. தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டுமா என்றால் நிச்சயமாக தேர்தலில் நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டும். தேர்தலை நாம் ஏற்கிறோமா மறுக்கிறோமா என்பது வேறு விஷயம். ஆனால் பெரும்பாலான மக்கள் நம்புகின்ற ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய தேர்தல் களத்தில் இந்த பாசிசம் தனது ஆதிக்கத்தை செலுத்துகின்ற பொழுது அதற்கு எதிராக நாம் களத்தில் நிற்க வேண்டிய வரலாற்று தேவையும் கடமையும் நமக்கு இருக்கிறது. தேர்தலை நாம் நிராகரித்து அரசியலை முன்னகர்த்துவதாக இருந்தாலும் கூட வெகு மக்களிடத்திலே அது இன்றைக்கும் பெரும் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் செயல்பாடாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகளாக மக்கள் தேர்தல் அரசியல் முறைக்கு பழக்கப்படுத்தி விட்ட ஒரு மக்களாக இருக்கிறார்கள். அந்த தளம் அரசியல் விவாதத்தை நடத்தப்படக்கூடிய அந்த தளமாக அது விரிவடைந்து நிற்கிறது. அந்த தளத்தில் இயங்குகின்ற பாசிசத்தை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை நம் அனைவருக்கும் இருக்கிறது, ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த பாசிசத்தை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு அரசியல் அதிகாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய கட்சிகளினுடைய
முதலாளித்துவ கொள்கைகள் குறித்த கேள்வியை நாம் எழுப்பவில்லை என்றால், பாசிசத்துக்கு எதிரான ஐக்கியத்தை உருவாக்குகிறோம் என்று சொல்லி அந்த ஐக்கியத்திற்கு தலைமை தாங்குகின்ற ஒரு மாபெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய பெரும் கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் முதலாளித்துவ கொள்கையை கையில் வைத்துக் கொண்டு இயங்குகிறார்கள் என்றால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடும் பாசிசத்தோடும் ஏதோ ஒரு வகையில் சமரசம் செய்யக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். ஆக பாசிசத்துக்கு எதிரான ஐக்கியத்திற்கு தலைமை தாங்குகின்ற தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அவர் மிகப்பெரிய படையணியாக இருக்கலாம், ஒரு வலிமை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கோட்பாட்டு வலிமை இல்லை என்றால் எவ்வளவு பெரிய படையணியாக இருந்தாலும் அது வீழ்ந்து போகும் என்பது வரலாறு. அந்த வகையிலே பாசிசத்திற்கு எதிரான ஒரு ஐக்கியம் என்பது கட்சிகள், தேர்தல் சாராத கட்சிகள், தேர்தல் பங்கேற்காத இயக்கங்கள், இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் அணி உருவாக்கப்பட வேண்டும். அதில் கொள்கையில் முன்னிறுத்தப்பட வேண்டும். இங்கே ஒரு மாபெரும் பாசிசத்துக்கு எதிரான கூட்டமைப்பாக, தேர்தல் கூட்டமைப்பாக திமுகவின் தலைமையில் உருவான இந்த கூட்டமைப்பிலே திமுக தலைமை தாங்குகிறது. ஆனால் திமுக எடுக்கிற முடிவுகள் தான் பாசிச எதிர்ப்பு கூட்டணியினுடைய தலைமை என்று வந்துவிட்டால் திமுக செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பாசிசத்திற்கு சாதகமாக சென்று சேர்ந்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி என்றால் திமுக எடுக்கக்கூடிய பாசிசத்திற்கு சார்பான நிகழ்ச்சி நிரலாக மாறிவிடக்கூடிய கூறுகளை எவ்வாறு எதிர்கொள்வது? முதலாளித்துவ சார்பாக இருக்கக்கூடிய அதனுடைய கோட்பாடுகள் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அனகாபுத்தூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடு இடிப்பு என்பது வெறும் அனகாபுத்தூர் சம்பந்தப்பட்டது அல்ல, 42 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கக்கூடிய அடையாறு சம்பந்தப்பட்டதும் அல்ல. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நிலப்பரப்பிலிருந்து அகற்றப்படுகின்ற பூர்வக்குடி மக்களினுடைய உரிமை சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு நிலம் தேவைப்படுகிறது. யாருக்கு என்றால் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, பெருநிறுவனங்களுக்கு நிலம் தேவைப்படுகிறது. பெருநகரங்களில் நிலம் எங்கே கிடைக்கிறது என்றால் இது போன்ற பகுதிகளில் ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலம் அவர்களுக்கு பயன்பாட்டிற்கு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலத்தை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்புறப்படுத்துகின்ற பணியை செய்கிறார்கள். அதில் ஆற்றங்கரை அல்லது நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்பது எளிய வகையிலே அவர்களை நீக்குவதற்கான ஒரு வாய்ப்பு, வழிமுறை. இன்றைக்கு அந்த இடங்களை எல்லாம் விட்டு இவர்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு பணி நடக்கிறது என்றால் இதற்கும் பாசிசத்திற்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு இருந்துவிட முடியும்? ஆக பாசிச கொள்கையிலே இந்துத்துவ, வலதுசாரி, மதவாத கோட்பாடுகள் ஒரு புறத்திலும், முதலாளிய ஏகாதிபத்திய ஆதரவு சிந்தனைகள் மறுபுறத்திலும் ஆக இரண்டும் இணைந்த ஒன்றைத்தான் பாசிசமாக நாம் பார்க்க முடியும். அது வெறும் ஆரிய பார்ப்பனிய எதிர்ப்பு என்பதாக மட்டும் அதை சுருக்கி விட்டு ஒரு மதவாதமாக மட்டுமே பார்த்து கொண்டே போகிறோம் என்றால் அதனுடைய பொருளாதார கூரணிகளை நாம் நிராகரித்து விடுகிறோம் என்ற அர்த்தம். அந்த பொருளாதார காரணிகளோடு தன்னை சமரசப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கட்சி எப்படி பாசிசத்திற்கு தலைமை தாங்க முடியும் என்பது, பாசிச எதிர்ப்புக்கு தலைமை தாங்க முடியும் என்பதையும் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஆக இப்படியான ஒரு உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் 1940களில் நமக்கு இருந்த ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையில், தோழர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருந்த பாசிச எதிர்ப்பு அணியை போல ஒரு அணியை உருவாக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இல்லை. ஏனென்றால் அந்த ஸ்டாலினுடைய கொள்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய கொள்கைக்கும் வேறுபட்டதாக இருக்கு. இரண்டு வேறுபட்ட கொள்கைகள், பெயர் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் கோட்பாடுகள் வேறாக இருக்கின்றன. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்றைக்கு ஜோசப் ஸ்டாலின் அவர்களினுடைய அந்த கோட்பாட்டு ரீதியான வலிமை என்பது இன்றைக்கு தேவைப்படுகிறது. கோட்பாட்டு ரீதியான பார்வை இன்றைக்கு தேவைப்படுகிறது. அப்படியான ஒரு பார்வையோடு இருக்கக்கூடிய அணிகள் எல்லாம் ஒன்று திரண்டு தான் நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னால், திமுகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு புறத்தில் பாஜகவையும் எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பிற்கான ஒரு போராட்ட கட்டமைப்பை முன்னெடுக்காமல் திமுக எதிர்ப்பை மட்டுமே முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்திகளையும் நாம் பேச வேண்டியது இருக்கிறது. திமுகவின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கிறது. இப்ப நம்ம அனகாபுத்தூர் போராட்டத்தை எடுத்துட்டோம்னா, திமுகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு காலம் திமுக எதிர்ப்பாளர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய கட்சி யாரும் களத்திற்கு வந்து நிற்கவில்லை. நானும் தோழர் வெற்றிவேல் செழியனும் அன்றாடம் நாங்கள் பார்த்தோம். தோழர் வெற்றிவேல் செழியன் அவர்களும் அன்றாடம் அந்த போராட்ட களத்திற்கு வந்து நின்றவர். தினந்தோறும் பார்த்தாலுமே திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை பார்த்து நீங்களாம் திமுக ஆதரவாளர் என்று முத்திரை குத்தி விடுவார்கள். காரணம், நாம் இவர்களை ஆதரிக்கவில்லை என்பதற்காக. நான் சொல்லுவது நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளை நாம் ஆதரிக்கவில்லை என்கின்ற காரணத்திற்காகவே நம்மை திமுக ஆதரவாளர் என்று முத்திரை குத்தி விடுவது. நமக்கு எந்த கட்சியும் ஆதரவில்லை, நாம் எந்த கட்சியின் பின்னாலும் போகவில்லை, மக்களுக்கு பின்னால் செல்கிறோம், மக்கள் நம்மோடு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப தேர்தலில் பங்கெடுக்காத கட்சி ஏதோ ஒரு கூட்டத்தில் சேர்த்துறது என்பது வழக்கமாக இருக்கிறது. நமக்கு ஜாதி இல்லை என்று சொன்னால் நமக்கு என்று ஜாதியை அவனாக முத்திரை குத்தி கொள்வது, நமக்கு எந்த அரசியல் கட்சி தேர்தலிலும் விருப்பம் இல்லை என்று சொன்னால் நம்ம ஏதோ ஒரு தேர்தல் கட்சிக்குள்ள நம்மை தள்ளி விடுவது. அதாவது நாம் வேறு யாரையும் விட இவர்களுக்குத்தான் ஆபத்தானவர்களாக இருக்கிறோம்.
வேற யாரையும் கூட இவர்களுக்கு ஏன் நம்மளை கொண்டு போய் திமுக தள்ளி விடணும்னு நினைக்கிறான்னா, அவனுக்கு இதெல்லாம் இல்லாத ஒரு தனித்த நேர்மையான ஒரு இயக்கம் சாத்தியம் என்பதை நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். எந்த தேர்தலும் சாராமல், எந்த கூட்டணியையும் சாராமல், எந்த பெருநிறுவனங்களையும் சாராமல், கார்ப்பரேட்டுகளை சாராமல், மக்களுக்கு மட்டும் நல்லது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு சமரசம் இல்லாமல் போராடுகின்ற ஒரு இயக்கம் இவர்களுக்கு அச்சுறுத்தலை தருகிறது. நம்முடைய நேர்மையை நோக்கி கேள்வி எழுப்ப முடியாதவன் என்ன பண்றானா, நம்முடைய போராட்ட குணத்தை பற்றி கேள்வி எழுப்ப முடியாதவன் என்ன பண்றானா, நீ திமுக ஆதரவாளர் முத்திர குத்திடுவான். ஆனா திமுகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த கும்பல் எதுவும் வீதிக்கு வராது. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவை எங்கென்ன ஒரு அறிக்கை கூட வரவில்லை. திமுக கூட்டணியில் கட்சிகள் கடுமையான அறிக்கையை வெளியிடுகிறார்கள், போராட்ட களத்திற்கு வருகிறார்கள், மக்களை சந்திக்கிறார்கள். ஆனால் திமுகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அதிமுக களத்தில் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இல்லை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வரவில்லை. நாம் தமிழர் ஒரு நாள் நாடகம் நடித்து அவர்கள் வழக்கமான நாடகத்தை, ஒரு நாள் நாடகத்தை, ஒரு மணி நேரத்தை நாடகம் நடித்துட்டு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க திமுக கைக்கூலி, திமுக ஆதரவாளர்ன்றது நம்மள முத்திர குத்திட்டே இருப்பாங்க. இன்னொரு புறத்துல என்ன நடக்கும், நம்ம திமுகவை கேள்வி கேட்கும் பொழுது பிஜேபி ஆதரவாளர், நீ கருப்பு சங்கி, பச்சை சங்கி, நீல சங்கி என்கின்ற முத்திரை குத்துதல் இன்னொரு பக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ரெண்டு கும்பலும் அனகாபுத்தூர் அகற்றப்படுதலுக்கு எதிராக யாரும் வாயை திறக்கவே இல்லை. யாரும் வாயை திறக்கல. இந்த பக்கம் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற கும்பலும் வாயை திறக்கவில்லை, மறுபுறத்தில் திமுகவை எதிர்க்கிறேன் என்று சொன்ன கும்பலும் வாயை திறக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால், ஏழை எளிய மக்கள், பாட்டாளி மக்களுக்கு துணையாக இவர்கள் இல்லை. இவர்கள் இல்லை என்பதுதான் இன்னைக்கு அப்பட்டமாக தெரிகின்ற உண்மை. அதனால நம்ம மக்கள் அதிகார கழகம் நாங்களும் கிட்டத்தட்ட அந்த நெருக்கடி எதிர்கொண்டு இருக்கிறோம். தேர்தலில் யாருக்கு ஆதரவு, நாங்கள் யாருக்கும் ஆதரவு, பாசிச எதிர்ப்பு என்பதை நாங்கள் மக்களிடத்தில் சொல்ல போகிறோம், சொல்லுகின்றோம், போராடுகிறோம் என்று சொன்ன உடனே நீ எப்படி திமுகவை ஆதரிக்கல, நீ திமுக ஆதரிக்கவில்லை என்றால் நீ பாசிச எதிர்ப்பாளனே கிடையாது என்று கட்டுரைகளாக போட்டார்கள், வீடியோக்களாகவே போட்டு தள்ளினாங்க. அது முன்னாள் புரட்சியாளர்கள், இந்நாள் புரட்சியாளர்கள், திடீர் புரட்சியாளர்கள், யூடியூப் புரட்சியாளர்கள், ஏகப்பட்ட புரட்சியாளர்கள் வந்துருக்கு. எந்த புரட்சியாளர் எவனையும் நம்ம கடந்த 10 வருஷத்துல ரோட்ல பார்க்கல. இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, பயங்கரமா யூடியூப்ல புரட்சி பேசுற ஆளுங்க இருக்கிறாங்க. அந்த ஆளுங்க நேரம் நம்ம 2017 குண்டர் சட்டத்துல இருந்து வெளியே வந்த பூஞ்சேரி, அதுக்கு உப்பா சட்டத்துல இருந்து வெளியே வந்த பூஞ்சேரி, அல்லது தேச பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் வாங்கி ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட நின்று செல்ஃபி எடுக்கிறதுக்கு பயந்த பசங்க, இங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு பயந்த பசங்க. தோழர் வேணாம், வெளியில போட்டுறாதீங்க தோழர் அப்படின்வாங்க. சரி தோழர், உங்க யூடியூப்ல நாங்க ஒரு பேட்டி தரலாமா? இல்ல தோழர், நான் சொல்றேன் தோழர், நான் வேற வேலையா இருக்கேன் தோழர், ஊர்ல இல்ல தோழர், அப்புறம் வர்றேன் தோழர். இப்படி பல காரணங்களை சொல்லி ஓடி போனவர்கள் எல்லாம் இன்றைக்கு யூடியூப் புரட்சியாளர்களாக இன்றைக்கு என்ன பண்ணிருக்காங்க, யூடியூப்ல உட்கார்ந்து சங்கிகளை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், பாசிசத்தை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், பாஜகவை ஓட விட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஃபேக் புரட்சியாளர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் களத்தில் நின்று போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்றோம். அப்ப இவங்களையும் நம்ம எதிர்கொள்ளணும், அந்த பக்கம் சங்கி பயிலையும் எதிர்கொள்ளணும், பாசிசை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய முதலாளியும் எதிர்கொள்ளணும், இவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடிய போலிகளையும் எதிர்கொள்ள வேண்டும். இப்ப எல்லாத்தையும் எதிர்கொண்டு ஒரு கருத்தியலை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் மிக மிக கடுமையான காலகட்டம் தான். அதான் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கின்றோம். அதோட இந்த மாபெரும் ஆயுதம் என்கின்ற இந்த கொள்கை ஆவணத்தில் இன்றைய சமகால பிரச்சனையை விரிவாக விவாதித்திருக்கிறார்கள். அது குறித்து நாம் அனைவரும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்களில் நாம் பங்கெடுத்திருக்கின்றோம், அதை கவனித்திருக்கின்றோம், கவலைப்பட்டிருக்கிறோம். அவற்றை அனைத்தையும் தொகுத்து பாசிசத்தை பார்ப்பதற்கான ஒரு எளிய கையேடாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மக்களுக்கு, எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் ஒரு கையேடாக வந்திருக்கிறது. இதுக்கு நாம் கொண்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நாம் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பாசிசத்தை பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளுக்கும் ஆதரவாகத்தான் நாம் நிற்கின்றோம். அவர்கள் நாம் எதிரிகளாக பார்க்கவில்லை. அவர்களை நாம் விமர்சிக்கிறோம் என்றால் அதன் காரணம் என்னவென்றால், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் பாசிஸ்டுகளுக்கு சாதகமாக சென்று விடக்கூடாது, ஏழை எளிய மக்களுக்கு பாதிப்பாக வந்துவிடக்கூடாது என்கின்ற அக்கறையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக சூழலை உருவாக்குவதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அப்படியான ஒரு போராட்டத்தை நாம் தொடர்ச்சியாக வலிமையாக நாம் நிச்சயம் முன்னெடுப்போம். அந்த போராட்டத்தில் மக்கள் அதிகார கழகத்தோடு மே 17 துணை நிற்கும் என்பதை இச்சமயத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கொள்கை அறிக்கை மாபெரும் ஆயுதம் மக்கள் அதிகார கழகம் ஒரு கட்சி வளர்ச்சியோட நாங்கள் முன்னிறுத்தக்கூடிய RSS பிஜேபி அதானி அம்பானி பாச கும்பலை வீழ்த்துவதற்கான ஒரு மாபெரும் ஆயுதம் என்கிற சொல்றோம். அப்படி இந்த ஆயுதம் யாருக்கானதுன்னா
இந்திய உழைக்கும் மக்களுக்கான ஒரு மாபெரும் ஆயுதம் அப்படின்னு சொல்றோம். மாபெரும் ஆயுதம் அப்படின்னா ஒரு ஆயுதத்தை நீங்க கையில ஏந்துறீங்கன்னு வச்சுங்களேன், எதிரி யாரா இருந்தாலும் அது வீழ்த்தணும். ஒரு பெரும் வாளை எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகணும்? எதிரியை வீழ்த்தி ஆகணும். அப்படி ஒரு வாள் எப்படி உற்பத்தி ஆகுது? ஒரு வாள் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா பெரும் ராடை எடுத்துப்பாங்க. ஒரு கொதி நிலையில இருக்கக்கூடிய ஒரு நெருப்புல வந்து ராடை உள்ள தூக்கி போட்டு அடி அடின்னு சம்பட்டியால அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வாள் பட்டை தீட்டப்பட்டு பெரும் ஒரு கூர்மை தீட்டப்படும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கைப்பிடி இருக்குல்ல, அந்த கைப்பிடி ஒவ்வொரு வீரனுக்கும் ஏற்றவாறுல கைப்பிடி இருக்கணும். இல்ல அப்படின்னா தலை துண்டா போகாது. ஒவ்வொரு வீரனுக்கும் ஏற்றவாறு என்னவா இருக்கணும்? அந்த கைப்பிடி தொடர் ரொம்ப முக்கியம். கைப்பிடி சாதாரண ஒரு வாளுக்கு நம்ம கைப்பிடி சும்மான்னு பேக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு வீரனுக்கும் அந்த கைப்பிடி ரொம்ப முக்கியமானது விஷயம். ஏன் இப்ப நான் இந்த வாளை மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னா, ஒரு மாபெரும் ஆயுதம், பாசத்தை வீழ்த்துவதற்கான ஒரு மாபெரும் ஆயுதத்தை நம் கையில் ஏந்துவது என்றனால் உழைக்கும் மக்கள் ஒவ்வொரு பண்பு நிலைகளுக்கும் ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு மதத்தை சார்ந்தோ அல்லது ஒரு பண்பாட்டு இனத்தை சார்ந்தோ கிடையாது. பல்வேறு மக்களை ஒன்றிணைத்து பல்வேறு பண்பாட்டு கலாச்சாரங்களை முன்னிறுத்தக்கூடிய ஒருங்கிணைத்து வாழக்கூடிய பெரும் ஒரு பழமையான ஒரு நாடு நமது இந்தியா. அப்படி இருக்கக்கூடிய மக்களை நாம் ஒன்றி திரட்டுவது அப்படின்னா அவங்க பண்பு நிலைகளுக்கு ஏற்றவாறு ஒரு மாற்று அரசியல் பொருளாதார திட்டத்தை முன்வைக்க வேண்டியது இருக்கு. அப்படிதான் இந்த மாபெரும் ஆயுதம் என்ற தலைப்புல ஒரு கொள்கை அறிக்கை முன்னிறுத்திருக்கோம் அப்படிங்கிறதா. அப்ப இந்த கொள்கை அறிக்கை எவ்வளவு சிறப்பான விஷயத்தை உள்ளடக்கி இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளாக இந்திய மண்ணில் பார்ப்பனிய எதிர்ப்புக்கு எதிராகவும் காலனி ஆதிக்க எதிர்ப்புக்கு எதிராகவும் சாதிய ஆதிக்கத்துக்கு எதிராகவும் போராடி பல்வேறு சித்தாந்த ரீதியாக பண்பட்ட மக்களை நம்ம ஒன்று திரட்ட வேண்டியிருக்கு. அப்ப இந்திய மக்களோட பண்பு என்னங்க? அது ரொம்ப ஏன் இப்ப மாபெரும் ஆயுதத்தை எல்லாரும் ஏந்துங்க அப்படின்னா எல்லாரும் எப்படி ஏந்துது? ஆயுதத்துக்கு தனக்கு கைப்பிடிக்கு சரியா இருக்கலன்னு பார்த்துட்டா மட்டும்தான் ஏந்துவாங்க. அப்படி இந்திய மக்களோட பண்புங்கிறதே பார்ப்பனியத்துக்கும் இந்த நால் வர்ண சர்ம ஒரு சாதிய பின்புலத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு எதிராக பல்வேறு விதங்களில் போராடி வந்திருக்கு. 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தர் முதல் தொடங்குறாரு பார்ப்பனிய எதிர்ப்புக்கு எதிராக. யாவரும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது தமிழ் மண். இப்படி பல்வேறு விதங்களாக சமூக நீதி சமத்துவத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு சமூக பண்பாட்டு அரசியலை மக்கள் மத்தியில் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான். இதில் பல்வேறு விதங்கள் இருக்கு. அறிவியல், கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், நடனம், ஒளி கணக்கீட்டு முறையை வந்து நம்ம கடத்து வந்து நம்ம நாடு வந்து வளர்த்து முக்கியமான விஷயம். ஒளி கணக்கீட்டு முறைத்துல பல்வேறு விதங்களில் கண்டுபிடிச்சு சமூகத்தை முன்னோக்கி சென்றிருக்கோம். இரும்பு உற்பத்தி இரும்பு காலங்கிறது தமிழக மண்ணிலிருந்து கீழடியிலிருந்து தொடங்குறதுங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்படி இந்தியா மக்களோட பண்புங்கிறது பார்ப்பனியத்துக்கு எதிராக ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி வந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு பண்பாட்டு அரசியலை உள்ளடக்கிய மண்ணு தான் நம்மளோட இந்தியா மண். அந்த வகையில் பார்ப்பனியம் எப்படி ஊடுருவலுக்கு கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் ஐப்போர் போன்ற கல்வாயின் மூலமா உள்ள வராங்க. வந்ததும் இங்க இருக்க நாகரிக கலாச்சாரத்தில் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 வர்ண கோட்பாடுகளை மனு தர்மத்தின் மூலமாக முன்னிறுக்கிறாங்க. அது பிற்காலத்தில் சாதி ஆதிக்கமாகவும் சாதிய படிநிலைகளாகவும் பல்வேறு உருமாற்றங்கள் பெற்று பல்வேறு கட்டங்களில் தற்காலிக வெற்றிகளை முன்னோக்கி நகர்ந்திருக்கு.
மனு தர்மவாவும் சர்வர்ண கோட்பாடுகளை எதிர்த்து பல்வேறு விஷயங்களில் முன்னேறி இருக்குது. இதெல்லாம் தற்காலிக வெற்றிகளை தான் வந்து பார்ப்பனியத்துக்கு தந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அப்படி இந்த பார்ப்பனியோட ஆன்மா, பார்ப்பனியம் நம்ம பேசுறோம்ல, அந்த பார்ப்பனியத்தோட ஆன்மாங்கிறது ஜனநாயக மறுப்பு தான். சூழ்ச்சி, உடனிருந்து கெடுப்பது, துரோகம், நீங்க எதிர்கருத்து பேசினாலே வெட்டி சுருக்குவது அப்படிங்கிறது தான் இப்படி ஜனநாயகத்தோட ஆன்மாங்கிறது இதுதான். அப்படி ஜனநாயக மறுப்பை எதிர்த்து தான் நம்ம முன்வைக்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். இப்படி பல்வேறு விதங்களில் பார்ப்பனியம் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிற்க பல்வேறு கட்டங்களாக போராடி வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப குறிப்பா 1900 விடுதலைக்கு முன்பு எப்படி இருந்தது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அன்றைய பார்ப்பனியமும் ரெண்டு விதத்தில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. பார்ப்பனிய சக்திகளும் பாச எதிர்ப்பு சக்திகளை ஓரணியில எப்படி ஒவ்வொரு காலகட்டங்களில் எப்படி இருந்திருக்கு, ஒரு பாசிச ஆட்சியை நிர்ணயிக்க ஒரு பாசிச சக்திகள் அன்றைய காலகட்டத்திலும் இன்றைய காலகட்டத்திலும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப விடுதலை போராட்ட வரலாறுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்ப்பனியங்கிறது ஒரு காட்டி கொடுக்கறதுக்கும் பல்வேறு ஏகாதிபத்திய கைக்கூலிகளுக்கும் இணங்கிதான் சென்றிருக்கு. ஆனா அன்னைக்கு பார்ப்பனிய எதிர்ப்பு சக்திகள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பல்வேறு கட்சிகள்லாம் சொல்றாங்க, அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, ஏகாதிபத்தியத்தை மறு வடிவல்ல காலனி ஆதிக்கத்தை நிறுவுவதற்கு வேலைகளை செஞ்சாங்கிறத அப்படிதான் பார்க்கிறோம். அப்படியே காலனி ஆதிக்கத்தை தொடர்வதற்கான வேலைகள் வந்து காங்கிரஸ் செஞ்சிருக்கு. அப்பொழுதைக்கு இந்த மறுகாலனி இயக்கத்தை திரும்படி தொடர்வதற்கு அப்படின்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒரு சமூகத்தில் மிக பிற்போக்கான ஒரு கும்பலிடம் ஆட்சி அதிகாரத்தை கரங்களை ஒப்படைக்க வேண்டியது இருக்குதான். அப்ப அந்த கட்டத்தில் தான் RSS ஒரு பாசிச கட்சி அமைப்பு உருவாகுது அப்படிங்கறத பாக்குறோம். அது அமைப்புங்கிறது பல்வேறு விதங்கள் தொடர் இப்படி அவன் உருவாகி வச்சிருக்கான் அப்படிங்கிறதான். இப்ப இதுதான் அன்றைக்கு பாசிச சக்திகளோட ஒரு தொடக்க நிலை வளர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறதா பாக்குறோம். இப்ப 1990கள் தனியார்மயம் தாராளமயங்கிற கொள்கை வந்து படிப்படியா வந்து இந்தியாவில் அமல்படுத்துவதற்கு வந்ததுல இருந்து என்ன நடக்குது அப்படின்னா, பல்வேறு விதங்களில் பாசிச சக்திகள் ஒரு டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்கல்ல, அரசின் அனைத்து உறுப்புகளையும் ஊடுருவதற்கான வேலைகள் அன்றிருந்தே தொடங்கினாங்க. அப்படி பல்வேறு விதங்களில் பாசிச சக்திகள் ஊடுருவதற்கான வேலைகள், ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கான வேலைகள் அன்றே தொடங்கி இருக்குதான் RSS பிஜேபி அப்படிங்கிற கும்பல் பார்க்கிறோம். இப்படி பார்ப்பனிய சக்திகள் பாச சக்திகள் தொடக்க கட்டத்தில் இருந்து இந்திய மண்ணை, அது குறிப்பா அதானி அம்பானிகளோட நலனை உள்ளடக்கிய ஒரு கட்சி தான் பிஜேபி அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப மக்கள் அதிகார கழகம்ங்கிறது ஒரு அனைத்து தரப்பட்ட மக்களுடைய வர்க்க நலனை உள்ளடக்கிய ஒரு அரசு கட்சி அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப பிஜேபிங்கிறது யாரோட வர்க்க நலனை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி. அதுதான் தலைமுறையில் தோழர் சொல்லியிருந்தாங்க, அரசியல் ரீதியாக வெறும் பாசத்துக்கு எதிரான கள போராட்டங்களில் மட்டும் மக்களவை காலம் முன்னேறி வர்றது கிடையாது. அரசியல் ரீதியான ஒரு கூர்மையான முடிவுகளை முன்னோக்கி வச்சிருக்க அப்படிங்கறதுதான் முக்கியமாக. அதுதான் RSS பிஜேபி அதானி அம்பானி பாசத்தை முறியடிப்போம் என்ற அரசியல் கூர்மை மிக்க ஒரு அரசியல் முடிவுன்னு தான் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்று பல்வேறு விதங்களில் கார்பரேட் சுரண்டல் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த RSS பிஜேபி கும்பல்ங்கிறது யாருக்கு சுரண்டலான, யாரோட பாருங்க உள்ளடக்கிய அரசா இருக்கு அப்படிங்கிறதுனா அதானி அம்பானிகளோட தான். பல்வேறு விதங்களில் அவங்களோட வர்க்க நலனில் உள்ளடக்கி தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2022 குஜராத் பெரும் படுகொலை நடக்குது. அந்த படுகொலைக்கு எல்லா முதலாளித்துவ கூட்டமைப்புகளும் அந்த படுகொலை கண்டிக்கிறாங்க. ஆனா இந்த அதானி அம்பானிகள் மட்டும் என்ன பண்றானுங்க, கண்டிக்க துப்பு இல்லாம வெளியில வந்து அந்த படுகொலை ஆதரிச்சு நின்றதுதான். ஏன்னா அன்றில் இருந்தும் இந்த வர்க்க உள்ளடக்கம் கூட்டணி பிற்போக்கான கூட்டணிக்கான தொடர்ச்சிக்கான தொடக்கம் அன்னைக்கு தொடங்குது.
இப்படி RSS பிஜேபி கும்பலுக்கான தொடக்கம் அங்க இருந்து ஆரம்பிக்கிறது தான் தோழர் பார்க்கிறோம். இப்படி பல்வேறு விதங்கள்ல பாச அடக்குமுறை நடந்துட்டு இருக்கு. இப்படி பாசம் சொல்றமே, பாசிசனா என்ன? ஏன்னா பல்வேறு விதங்கள் கோட்பாட்டு இப்ப மார்க்சிய அமைப்புகள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நிதி மூலதனத்தின் ஆக மிக பிற்போக்கான கேடுகெட்ட ஒரு ஆட்சி முறையை தான் பாசிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு புரியறதே பல்வேறு புத்தகங்கள். அது என்ன, நிதி மூலதனத்தின் ஆதிக மிக பிற்போக்கான ஆட்சி முறை தான் பாசிசம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே பல்வேறு புத்தகங்களை மேற்கோள் காட்டி படிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இது எளிய மக்களுக்கு எப்படி புரியும்? இப்ப பாசிச ஆட்சி முறை என்ன அப்படிங்கறத இன்னும் எளிய மக்களுக்கு புரிய வேண்டியிருக்கு. இப்ப பாசிசம்னா என்ன? பாசிசம் என்றாலே ஜனநாயக மறுப்பு தான். இப்ப எதிர்கட்சிகள் பாக்குறீங்களா, எதிர்கட்சி தன்னோட நடவடிக்கை பிஜேபி கொண்டு வர நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசுறாங்க. ஆனா என்ன, ஒட்டுமொத்த எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தூக்கி அடிக்கிறான். நீ புல்லட் ஓட்டுனியா, உன்னை நான் வெட்டுவேன் அப்படிங்கிறதான். நீ படிக்க வருவியா, எனக்கான படிப்புகளை நீ முன்னோக்கி போறியா அப்படின்னா உன்னை படிப்பை நடத்துக்கு நீ உன்னை தற்கொலைக்கு ஆட்படுத்துவேன் அப்படிங்கிறதான். அப்படி பல்வேறு விதங்களில் பொருளாதார ரீதியாகவும் வணிகர்களுக்கு முன்னேறி நீ வந்துட்டு இருந்தாலும் என் தலைமை யாரு, அதானி அம்பானி தான். அவனுக்கு எதிராக நீ போட்டியை வளர்ந்துருவியா அப்படிங்கிறது பல்வேறு விதங்களில் ஒடுக்குவது. குறிப்பா அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புகளும் கட்சிகளும் மாவோயிஸ்ட் தோழர்களையும் சுட்டுக் கொள்வது அப்படிங்கிறத தொடர்ச்சியா செஞ்சுக்கலாம். இதுதான் பாசிச நடைமுறை, பாசிச ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா. அப்ப இது இன்றைய சூழலில் இந்திராஷ்டிரத்தை ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும், இந்திராஷ்டிரத்தை இந்தியா மண்ணை பாரத மண்ணை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு துடிக்கக்கூடிய RSS போன்ற அமைப்புகளை நீண்ட காலமாக பாரம்பரியம் கொண்ட ஒரு அமைப்பை வீழ்த்துவது அப்படிங்கிறது எப்படி இந்த சூழல் எப்படி இருக்கு? அதுக்கான இந்திராஷ்டிரத்தை அமைப்பதற்கான அடிக்கட்டுமானங்கள் நம்ம சொல்றோம். பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதானி அம்பானிகளுக்கு தாரை பார்க்கக்கூடிய எல்லா துறைகளிலும் ஏறக்குறைய நிறைவேற்றிட்டாங்க. குறிப்பா தோழர் பிஸ்மில்லா தோழர் சொல்லியிருந்தாரு, இஸ்லாமிய மக்கள் எப்படி இந்திய மண்ணில் இருக்காங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அது நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்திராஷ்டிரத்துக்கு அடி கட்டுமானங்கள்ல என்ன வேலைகள் முதல் கொண்டு நடத்துறான் அப்படின்னா இந்து முனைவாக்கம் தான். இந்து முனைவாக்கம் அப்படிங்கிறது பல்வேறு கோணங்களில் பல்வேறு அகலங்கள்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். வெறும் இஸ்லாமிய மக்களை எதிரியா சித்தரிக்கிறது, மாட்டுக்கறி திங்கிறான் அவனை கொல்றது அப்படிங்கிற ஒரு வரம்பு விட்டு நடக்கிறது கிடையாது. எப்படியும் ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் ஒரு போர் நடக்குது, அந்த போர்ல ஒரு மன்னர் ஆட்சி ஒரு வெற்றி பெறான், தோல்வியுற்ற ஒரு மன்னர் ஆட்சி அந்த மக்களையும் அந்த மன்னரையும் அந்த இயற்கை வளங்களையும் மக்களையும் கொன்று குவிப்பது சுரண்டுவது அப்படிங்கிறது செய்யறானோ அதே போன்று அதுக்கு சற்றும் குறைவில்லாம தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் பாக்குறோம். அதுதான் வக்ஃபு சட்டம். அதான் உத்தரப்பிரதேசத்துல தோழ சொன்னால 700 வீடுகள் 7000 வீடுகள் இடிக்கப்பட்டது அப்படிங்கிறதா. பொருளாதார ரீதியா சுரண்டப்பட்டு இருக்காங்க தோழர். வெறும் பண்பாட்டு அளவில் கிடையாது, பொருளாதார ரீதியான ஒட்டுமொத்த தன்னோட இருப்பை கேள்விக்குருவாக்குவது அப்படிங்கிறது நடந்தது. அது தலித் மக்கள் சொல்லவே தேவை கிடையாது. ஒரு கும்பல் படுகொலைக்கு ஆட்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறதான் பார்க்கிறோம். குக்கியின மக்களும் சரி, பழங்குடி மக்களும் இப்படி சாதிய ஆதிக்க தீண்டாமைக்கு ஆட்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறதா நம்ம பார்க்கிறோம். இது வணிகத்துறையில் பல்வேறு விதங்களில் அதானி அம்பானிகளுக்கு திறந்து விடப்பட்டிருக்குங்கிறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமா டிஜிட்டலைசேஷன் இப்ப முன்னாடி தனியார் மய தாராளமயங்கிறது படிநிலைகளாக வளர்ந்து வந்திருக்கு. இப்ப ஒரு கார்பரேட் கும்பல் டிஜிட்டல் மயத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா ஒட்டுமொத்த நிரந்தர வேலைங்கிறதுமே இப்ப எங்கேயும் கிடையாது. எல்லாமே என்னது டிஜிட்டல் மயமாக்கு ஏஐ மயம் அப்படிங்கிற முன்னோக்கி நிரந்தர வேலைங்கிறதே எந்த தொழிலாளர்களுமே கிடையாது அப்படிங்கிறதா முக்கியமானது. அது எல்லாமே ஒரு கூலி தொழிலாளியாகவும் அவங்களும் வெறும்
அந்த கூலியை ஒரு கேவலமான ஒரு முறையில் முன்னாடி எப்படி நீங்க அது கேரளாவில் முக்கியமாக நீங்க பார்க்க முடியும். ஒரு கம்பெனியில் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தொழிலாளி என்ன பண்றாங்க அப்படின்னா, வெறும் மனிதநேயமற்ற ஒரு நாய் எப்படி இழுத்துட்டு போகணும் அந்த அளவுல இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு தான். ஒரு சில்லறை பொறிக்க போட்டு என்ன அந்த அப்படிங்கிறான். ஒரு மனிதன் ஒரு தொழிலாளி இந்த சமூகத்தை முன்னோக்கி இழுத்து சென்று இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியை ஒரு நாயையும் ஒரு கேவலமா நடத்துறதா முதலாளித்துவம். அதுதான் இன்று நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி பல்வேறு விதங்களில் இந்திய உழைக்கும் மக்கள் பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நம்ம மீண்டு எந்திரிச்சு வருவதற்காக பல்வேறு விதங்கள்ல தனிநபர்களும் சரி அமைப்புகளும் சரி போராடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சத்தீஸ்கர்ல நடக்கக்கூடிய ஆபரேஷன் ககருங்கிற பேர்ல மாவோயிஸ்ட் தோழர்களையும் அங்க இருக்கக்கூடிய மக்களையும் சுட்டு கொண்டுட்டு இருக்கான். அது இங்க நம்ம பல்வேறு விதங்கள்ல நம் மக்கள் ஏதோ அந்நிய நாட்டில் நடக்குது, அந்நிய மாநிலங்கள் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அந்த மக்களை பாதுகாப்பதற்காக நடக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு போர். எப்படி ட்ரம்ப் எலான் மஸ்க் கும்பலுக்கான கிரீன்லாண்ட்ல இப்ப லித்தியம்னு ஒரு விஷயம் இருக்கு. லித்தியம்ங்கிறது அடுத்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய, பெட்ரோலுக்கு அப்புறம் கனிம வளங்கிற எது அப்படின்னா லித்தியம் தான். அப்படி அந்த லித்தியமை யார் கைப்பற்றாங்களோ அவங்க தான் அடுத்த உலக பணக்கார பட்டியலில் முன்னோக்கி போறதுக்கான ஒரு போட்டி. ஏன்னா பேட்டரி தயாரிப்பு அப்படிங்கிறதான் இப்ப அடுத்த கட்டமா முன்னோக்கி சமூகத்தை இழுத்து செல்றக்கூடிய முக்கியமானது. அது அந்த லித்தியம்ங்கிற ஒரு தனிமங்கள்ல இருந்தா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிரீன்லாண்ட் அப்படிங்கிற நீங்க பாத்தீங்கன்னா எந்த மக்களும் ஒரு கால்படாத ஒரு இடம். ஆனா சத்தீஸ்கர் அப்படியா? சத்தீஸ்கர்ங்கிறது பழங்குடி மக்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இயற்கையை, அந்த மலையை பாதுகாக்கக்கூடிய மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களும் அந்த இயற்கை வளங்களையும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் தோழர்களை ட்ரோன் மூலமா சுட்டுக் கொள்றான். பேச்சுவார்த்தைக்கு இந்த தாக்குதலை இறுதி கட்டமா நிறுத்து, பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு மாவோயிஸ்ட் தோழர்கள் சொல்றாங்க. ஆனா பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது அப்படின்னு திருப்படியும் இப்ப கடைசிய தோழர் பசவான தோழர் இறந்தாரு. கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்படி இப்படி பேசப்படக்கூடிய, அது எதிர்த்து போராடக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் தனிநபர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டு இன்னும் சிறையில் பல்வேறு தோழர் இருக்காங்க. இதுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு நிலைமையா இருக்கு தோழர். அப்படி இந்த நிலைமையை மாற்றி அமைப்பது அப்படின்னா எப்படி? அதுக்கு போறதுக்கு முன்னாடியும் சில விஷயங்கள், எப்படி இவன் இவ்வளவு பலமா ஒரு கொடுங்கோல் ஆட்சி நிறுவுறான் அப்படின்னா, இந்த நிலவுகின்ற நாடாளுமன்ற கட்டமைப்பை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த பாஸ் ஆட்சி ஊடுருவது. ஒரு டீப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஆட்சி முறையை முன்னோக்கி போறான் அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற கட்டமைப்பை பயன்படுத்தி கொண்டுதான் இதில் அனைத்து உறுப்புகளையும் தன்வகைப்படுத்துவது, தனக்கு சாதகமாக எல்லா அறங்களையும், தனக்கு ஒத்து வராத எல்லா நிறுவனங்களையும் என்ன பண்றான் அப்படின்னா மிரட்டி கொண்டு வரது அப்படிங்கறதான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கான். நீதிமன்றம் சரி, நீதிமன்ற ஆணையங்கள், நீதிபதி நியமனத்தை தொடங்கி அமலாக்கத்துறை, பிடி ரைடு போயிட்டு இருக்கு. இப்படி எல்லா நிறுவனங்களையும் தன்வகைப்படுத்தப்படுறது அப்படிங்கறதான் இந்த பாச பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் ஊறுறதுக்கு கருநாகமா இருக்கிறது. இந்த கருநாகம் எப்படி உயிர் பெற்று வருது அப்படிங்கன்னா, இந்த உளுத்து போன நாடாளுமன்ற கட்டமைப்பில் இருந்துதான் வருது பாசமாச்சு. அதுவும் முக்கியமா இது நேரடியான ஒரு சர்வாதிகார பாசிச ஆட்சியா, முழு நேரமான ஒரு பாசிச ஆட்சியா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா பல்வேறு இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் வேற ஒரு நேரடியான ஒரு பாச ஆட்சி முறையாகவும், தமிழகத்தில் வேற விதமாக ஒரு ஆட்சி முறையாகவும், காஷ்மீர், பீகார் இப்படி பல்வேறு மாநிலங்களில்
வெவ்வேறு விதங்களில் ஒரு பாக்கெட்டான விதங்களான ஒரு ஆட்சி முறை இருக்குது. அது குறிப்பா இந்திய உற்பத்தி முறையான ஆசிய பாணி உற்பத்திக்கு ஏற்றவாறுல ஒரு பார்ப்பனைய முதலாளித்துவ சர்வாதிகார ஆட்சி முறை தான் இந்த RSS பிஜேபி ஆட்சி முறைங்கிறது. அப்ப இதை வீழ்த்துவது அப்படின்னா எப்படி வீழ்த்துவது? அதுதான் இந்த ராஷ்டிரத்தின் அடிக்கட்டுமானங்களை தகர்த்தெறிவதன் மூலமா தான் இந்த பாசத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இந்திராஷ்டிரத்தின் அடிக்கட்டுமானங்கள்ங்கிறது இந்த சிஏ சட்டம், வக்பு வாரி சட்டம், சாகர்மாலா, இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கான அனைத்து இயற்கை வள சீர்திருத்த மசோதாக்களும் சரி, கியூட், நீட், இப்படி பல்வேறு விதங்களில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த ராஷ்டிரத்தை ஒரு நோக்கி போறது. அது அதானி அம்பானிகளுக்கான ஒரு தேசத்தை படைப்பதற்கான ஒரு அடிக்கட்டுமானங்கள் தகர்ப்பதுதான் மூலம். அதுதான் RSS தடை செய்வது அப்படின்னு முன்வைக்கிறோம். இந்த சாதி அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு எதிரான ஒரு மாற்று கலாச்சார பண்பாட்டு அளவிலையும் கருத்தில் அளவிலையும் இப்படி முன்னோக்கி வைக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அது எப்படி தனியா செஞ்சிட முடியுமா அப்படின்னா அது சாத்தியமல்ல தொழில். அது சாத்தியமற்ற ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த பாச சக்திகள் பல்வேறு விதங்களில் ஊடுருவி இருக்கான். அப்ப அவனுக்கு வீழ்த்துவது அப்படின்னா அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து பாசிச எதிர்ப்பு சக்திகளையும் ஓரணியில் அணி திரட்ட வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல தான் ரொம்ப மிக முக்கியமான இடத்துல நம்ம பரிசீலிக்க வேண்டியது இருக்கு. எல்லாரும் இப்படி முறையில எல்லா தலைவர்களும் உட்கார்ந்துட முடியுமா? கருத்தில் ரீதியாக ஒரு பாசிசத்தை வீழ்த்துவதற்காக ஒரு மாற்று பொருளாதார திட்டத்தை வைத்து ஒன்றாக போராட முடியுமா? இல்ல அப்படி யாராவது வைக்க முடியுமா? இந்தியா கூட்டணி வைக்க முடியுமா? அப்படி இந்தியா கூட்டணி வச்சாங்களா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில்? இந்தியா கூட்டணியை ஒத்துமையா நீங்க இந்தியா கூட்டணியை இருங்க அப்படின்னு சொல்றதே இந்திய உழைக்கும் மக்கள் தான். விவசாயிகள் போராட்டம் நடக்கல அப்படின்னா இந்தியா கூட்டணிங்கிறத ஒண்ணு கிடையாது. அப்படி இந்தியா கூட்டணி மாற்று அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா கூட்டணி காங்கிரஸ், அப்படி திமுக, CPM, இப்படி பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. இப்ப இந்த கட்சிகளுமே இந்த மறுகால் இயக்க கொள்கைக்கு எதிராக ஒரு மாற்று அரசியல் சித்தாந்த போராட்டத்தை நடத்த முடியுமா? அப்படி இல்லைங்கிறதான் நிதர்சனமான ஒன்று. ஏன்னா நடைமுறை அதான் காட்டுது. இப்ப அனகாபுத்தூர் விஷயம் தோழர் திருமணத்தில் பல்வேறு இன்னும் ஒரு வாரம் ஆச்சு, உருவாக போகுது, இன்ன வரைக்கும் களத்துல இருக்கும். அனகாபுத்தூருங்கிறது என்னது? தனியார்மய தாராளமயத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் அனகாபுத்தூர் மக்கள் இப்ப துரத்தடிக்கப்படுறதுங்கிறது. அப்படி இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமா பார்க்கணும். ஏன் எதிர்கட்சிகள் இப்படி மாவோயிஸ்ட் தோழர்களையும் CPM அவங்க கேரளால சுட்டுக் கொள்றாங்க? அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நிற்கிறாங்க. இப்படி எல்லா எதிர்கட்சிகளும் தனியார்மய தாராளமய கொள்கையை வேறு விதத்தில் வேறு பேரில் அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப RSS பிஜேபி அதாவது பாசத்தை வீழ்த்துவதற்கு முதல் கட்டம் எங்க போராட வேண்டியது இருக்கு அப்படின்னா அரசியல் அரங்கில் தான். அப்படியா அந்த அரசியல் அரங்கில் இந்தியா உழைக்கும் மக்களுக்கான எல்லா பண்பையும் ஒருங்கிணைக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் கட்சிகளையும் எல்லா கருத்துகள் பாச எதிர்ப்பு கருத்துக்களையும் சரி அரவணைக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா இங்க யாருமே கிடையாது. அப்படி ஒரு கட்சிங்கிறதா மக்களது கழகமாக இப்ப நாங்க மாறி இருக்கோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இந்த பாசத்தை வீழ்த்துவதற்கு ஒரு மாபெரும் ஆயுதம் என்கிற வடிவில் தான் இந்த கொள்கை அறிக்கையை முன்னிறுத்துறோம் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயத்துல. அப்படி இந்த பாசத்தை வீழ்த்துவதற்கு தொடர்ந்து நம்ம அடுத்த கட்ட பயணங்களை மேற்கொள்வோம். மாபெரும் ஆயுதம் என்ற கொள்கை அறிக்கை வெகுஜனான மக்களிடம் கொண்டு சேர்க்குவதற்கான எல்லா வேலைகளும் இங்கு கூடியிருக்கும் தோழர்களும்
மாற்று ஜனநாயக சக்திகளும் எடுத்து செல்வதற்கான ஊந்துதலை இந்த கூட்டம் இந்த மாபெரும் ஆயுதம் இந்த நூலுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு தொடக்கமாக இருக்கும். தொடர்ச்சியாக பல்வேறு விதங்களில் நம்ம நடைமுறையில் செல்வோம் அப்படிங்கிறது தான். நன்றி தொடர்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கினார்கள். அது என்னவென்றால், திருப்பரங்குன்றத்தில் உள்ள சிக்கந்தர் மலையில் ஏற்பட்ட மதவாத சக்திகளின் சனாதன சங்கிகளினுடைய ஒரு சதிவலை பின்னலை அங்கே முயற்சித்து பார்த்தார்கள். அதை முறியடித்து காட்டியதில் முக்கிய பங்கு இந்த மக்கள் அதிகார கழகத்திற்கும் உண்டு. அதற்காக பல்வேறு கட்டங்களில் போராட்டங்களை இன்றைய நாள் வரை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மக்களுக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக நாம் ஏன் மக்கள் அதிகாரம் என்கின்ற ஒரு அமைப்பை அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நாம் அனைவரும் இன்றைய சூழ்நிலையில் சனாதன சங்கிகளின் பாசிச பாஜக மதவாத சக்திகளின் அந்த சங்கிகளின் பிடியிலிருந்து அந்த சதிவலையிலிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அரசியல் கட்சியாக நாம் உருமாற வேண்டும். அனைத்து இயக்க தோழர்களோடு நாம் பயணம் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மக்களை பாதுகாக்க முடியும். இந்த மக்களை மட்டுமல்ல, அரசியல் அமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டும். எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூட ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் ஏன் பாஜகவை எதிர்க்கிறோம் என்றால், இந்த மக்களுக்கான பாதுகாப்பு மட்டுமல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்து விடுவார்கள். மீண்டும் மனு தர்மத்தை கொண்டு வந்து இந்த மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி மக்களினுடைய உரிமைகளை பறிப்பது மட்டுமல்லாமல் அவர்களை படுகொலியில் தள்ளி அவர்கள் மேலே அமர்ந்து கொண்டு ஆட்சி அமைக்க பார்க்கிறார்கள். குறிப்பாக குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருந்த மோடி அவர்கள் அந்த குஜராத் மாநிலத்தில் 2000 இஸ்லாமிய சகோதரர்கள் கொன்று குவித்து அந்த பிணங்களின் மீது தான் அவர் அந்த ஆட்சியை அமைத்து இப்போது அவர் அதனால்தான் அவருக்கு ஒரு நற்பெயரை ஆர்எஸ்எஸ் கும்பல், இந்தியாவிலேயே ஒரு அமைப்பு, தடை செய்யப்பட்ட அமைப்பு பகிரங்கமாக இன்று வெளியே நடக்கிறது என்றால் அது ஆர்எஸ்எஸ் தான். அவர்கள் ஏன் அப்படி பகிரங்கமாக, இன்று கூட நான் என் சகோதரனோடு நின்று பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னேன், ஒரு வாகனம் டாடா ஏஸ் வாகனம் அந்த முகப்பிலே மேலே போட்டிருக்கிறான் ஆர்எஸ்எஸ் காவி கொடியை போட்டு ஆர்எஸ்எஸ் என்று பொதித்து அந்த வாகனம் வேகமாக எங்களை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்து நான் வேதனை அடைந்தேன். ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை இந்த அளவுக்கு அவர்கள் துணிச்சலாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் வட இந்தியா முழுக்க நமது அன்பு சகோதரர் பிஸ்மில்லா கான் சொன்னது போல வீட்டுக்குள்ளே நுழைந்து குழம்பு சட்டியிலே என்ன கறி இருக்கிறது என்று கையை விட்டு துழவி பார்த்து அந்த நபரை அடித்து கொள்கின்ற ஒரு கொடூரம் இந்த தேசத்தில் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அவலத்தை எல்லாம் போக வேண்டும் என்றால் நாம் ஒரு அரசியல் கட்சியாக உருமாற வேண்டும், அதை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று அந்த நோக்கத்தில் தான் மக்கள் அதிகாரம் இன்று மக்கள் அதிகார கழகம் என்று அரசியல் கட்சியாக பரிணாமம் பெற்று மிக சிறப்போடு செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்திலும் அந்த மக்கள் சக்தியை திரட்டி அவர்கள் மிகப்பெரிய வலிமையோடு செயலாற்ற வேண்டும். அதற்கு நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக எமது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் முழுமையாக மக்களுடைய சேவையை உணர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? புதிதாக படத்தில் நடித்து வந்து தற்பொழுதெல்லாம் கட்சி ஆரம்பித்து மக்களுடைய வலியும் வேதனையும் தெரியாதவர்களெல்லாம் நான் தான் இந்த நாட்டினுடைய அடுத்த முதல்வர் என்று சொல்லக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க இயல்கிறது. சரி, படத்தில் நடித்தார், படத்திலாவது மக்களுக்கு ஏதாவது நற்செய்தியை சொன்னாரா என்று சொன்னால் இளைஞர்கள் வழிகெட்டு இன்று நடுத்தரவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சாமானிய மக்களுடைய வலியும் வேதனையும் புரியவில்லை. ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டால்
ஏதோ திரைப்படத்தில் நடிப்பது போன்று மீண்டும் ஒரு முறை இந்த மக்கள் மத்தியில் நடித்து விடலாம் என்று ஒரு வகையான தோற்றத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இப்படிப்பட்ட அமைப்புகள், மக்களுடைய வலியும் வேதனையும் தெரிந்த அமைப்புகள், மக்களோடு மக்களாக களத்தில் நின்று போராடியவர்கள், மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தன்னை முன்னிறுத்தி போராடியவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் அதிகார கழகம் இன்று கட்சியை துவங்கி இருக்கிறது என்று சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சி மனமார்ந்து அதை வரவேற்கிறது. அன்பானவர்களே, 3 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். ஆம், இவர்கள் 3 ஆண்டுகள் போராடி இருக்கும். ஆனால் இதற்கு முன்னால் பல திட்டங்கள் வகுத்திருப்பார்கள். இந்த மக்கள் மத்தியிலே நாம் எவ்வாறு போராட வேண்டும், எப்படி செயலாக்கம் தர வேண்டும், எப்படி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்துதான் இவர்கள் களத்தில் வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் கரத்தை வலுப்படுத்தக்கூடியது நம்முடைய கடமையாக இருக்கு. இன்னைக்கு நாடு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. எப்படியாவது இந்த தேசத்திலே எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம், அதற்காக மதங்களை முன்னிறுத்துகிறார்கள். சரி, மதங்களை முன்னிறுத்துகிறார்கள் சொன்னால் இல்லை இல்லை, மனிதனுடைய இரத்தங்களை பார்த்து முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறார். நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்கள் ஆட்சி செய்து வந்த அந்த சூழலை எல்லாம் நாம் எடுத்தோம் என்று சொன்னால், குஜராத்தில் 3 முறை முதல்வராக இருந்ததற்காக பிரதமர் பதவி கிடைத்ததா? இல்லை. அங்கு இஸ்லாமிய ரத்தங்கள் ஓட்டப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அத்தோடு நிறுத்தி விட்டார்கள் சொன்னால் இல்லை, தொடர்ந்து இங்கு அதிகாரத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் மக்களை பிரித்து எப்படியாவது ஆட்சியை செய்ய வேண்டும். இவன் காலில் விழுந்து அவன் காலில் விழுந்து கூட்டணி வச்சாவது ஆட்சியை பிடித்துடணும் சொல்லி ஆட்சியை பீடத்தில் அமர்ந்துட்டு, இவருடைய முதல் குறி யார் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள், அதாவது நாங்கள் இந்த தேசத்தை விட்டே நாங்கள் அப்புறப்படுத்தணும். அதுதான் இன்று இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய திட்டம். அதற்காக என்ஆர்சி, சிஏ, என்பிஆர் போன்ற சட்டங்களெல்லாம் கொண்டு வந்தான். அதையெல்லாம் மக்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் போராடல, எல்லோரும் சேர்ந்து போராடி அந்த சட்டத்தை விரட்டி அடித்தோம். அப்புறம் என்ன பண்றான், முத்தலாக் தடை சட்டத்தில் கை வச்சான், சரிய சட்டத்தில் கை வச்சான். இப்போ என்ன பண்றான், வக்பு திருத்த சட்டம்னு கொண்டு வரான். வக்பு திருத்த சட்டத்திற்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா, இதுல தோழர் தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் அதானி அம்பானியை எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள். ஆம், அதானி அம்பானிக்காக தான் இந்த வக்பு திருத்த சட்டம் இப்பொழுது பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது. அதானி இருக்கக்கூடிய இடம் வக்புக்கு சொந்தமான இடம், அதை இவர்கள் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக, முடக்குவதற்காக இன்று பிஜேபி வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அன்பானவர்களே, பிஜேபியினுடைய முகத்திரை நாளுக்கு நாள் கிழிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் தெளிவாக கேட்டது, வக்பு திருத்த சட்டத்தில் ஏன் கை வைக்கிறீங்க? ஏன் அது ஒரு மதத்திற்கு சொந்தமான சொத்தாச்சு, அது பல கல்வி நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்கு, அது மதரசாக்களை உருவாக்கிட்டு இருக்கு, ஏழை குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்களா, ஏன் அதில் போய் நீங்க கை வைக்கிறீங்க கேட்கும் போது, இல்லை இல்லை நாங்க சரிசம பங்கு கொடுக்க போறோம், பெண்களுக்கு உரிமை கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. அந்த குழுல பெண்களை அமைக்க போறாங்க. ஏற்கனவே பெண்கள் இருக்கிறாங்க அந்த வக்பு திருத்த சட்டத்தில். ஆனா இவனோட நோக்கம் அதுவல்ல. இந்த வக்பு திருத்த சட்டத்தை யாருக்கு எடுத்து கொடுக்கிறான்? மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு எடுத்து கொடுக்கிறான். ஒரு முஸ்லீமோட சொத்தா முஸ்லீம் தான் பராமரிப்பா. இதனால நாட்டினுடைய சட்டம் இந்து அறநிலையத்துறைன்னு இருக்கு, அது யார் நிர்வகிப்பா? இஸ்லாம் நிர்வகிக்க முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு சொத்துக்கள் இருக்கு. அப்படி என்றால் அந்தந்த மதங்களுடைய சொத்துக்களை அவர்கள் பராமரிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சொத்துக்களில் மட்டும் இந்த ஒன்றிய அரசு மூக்க நுழைத்து யார்கிட்ட கொடுக்கிறான்? மாவட்ட ஆட்சியாளர் அதை தீர்மானிப்பார்னு சொல்றான். அட பாவிங்களா, நாங்க இதை அயோத்தியிலே பார்த்துட்டோம், பாபர் மசூதி தீர்ப்பிலே பார்த்துட்டோம். ஆகையால் அந்த சட்டத்தை தொடர்ந்து விரட்டி அடிச்சுட்டு இருக்கிறோம். இப்பொழுது ஒரு புது செய்தி வந்து கொண்டு இருக்கிறார். என்ன பண்றான்? மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மடமணி நடந்துட்டு இருக்கு, நீங்க எல்லாம் ஜோக்கா கூட எடுத்துக்கலாம். அந்த பாக்குன்னு வருதுல்ல, அது பாகிஸ்தானை குறிக்குதான். என்ன சொல்றான்? பாகிஸ்தானை குறிக்குது. ஆகையால் இனிமே பாக்குன்னு வரக்கூடாது, மைசூர் ஸ்ரீன்னு வரணுன்றான். அப்போ ஒருத்தன் கேட்டான், அப்ப பாக்கியராஜின் பேர் இருக்கு, என்ன பண்ணலான்னு கேட்கிறான். அன்பானவர்களை, ஜோக்கா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இது ஒரு பக்கம் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா குஜராத்தில் 7000 இஸ்லாமிய வீடுகள் இடிக்கப்பட்டு இருக்கிறது தற்பொழுதுள்ள சூழல்.
எப்படி இதை மறைக்கிறதுக்கு எதை கொண்டு வரான் பாருங்க. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், இதை ட்விட்டர்ல இதை வேகமா பரவிக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க என்ன இருக்குது, 7000 முஸ்லிம்களோட வீடுகள் இடிக்கப்பட்டு இருக்கு. இன்றைக்கு அந்த மக்கள் வீதியிலே அனாதையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். குழந்தைகளை கையில் வைத்துக் கொண்டு உணவுக்கு கூட வழி இல்லாமல் நிற்கிறாங்க. அன்பானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக குஜராத்தில் 7000 வீடு இடிச்சான்? இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. இப்போ இந்த காஷ்மீர்ல தாக்குதல் நடைபெற்றுச்சுல, தாக்குதல் நடத்தணும்னு என்ன பண்றான், அந்த இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஆய்வு செய்யறான். ஆய்வு செஞ்சு என்ன பண்றான், 7000 முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய 6500 இஸ்லாமியர்கள் வீடு அல்ல 500 வீடுகள் இந்துக்கள் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றான், உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்லாம் கேட்கிறான். எங்க கலவரம் நடக்குது, காஷ்மீர் நடக்குது, கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எங்குது, குஜராத்தில் பிஜேபி இருக்கக்கூடிய மாநிலத்தில் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய சான்றிதழை கேட்கிறான். கொடுக்குறாங்க. அதில் ஒரு 1000 பேருக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த 1000 பேருக்கு எங்க கொண்டு போறான், காவல் நிலையத்துக்கு கொண்டு போறான். கொண்டு போயிட்டு 800 பேர் விடுதலை செய்யப்படுறான். 150 பேருடைய கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது என்ன பண்ணான், அதை அப்படியே மறைக்கிறது. பாகிஸ்தானுடைய கலவரம், தீவிரவாத தாக்குதல், பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் போர்னு சொல்லிட்டான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த போர்ல தோல்வி அடைஞ்சு என்ன பண்றான், எப்போ அந்த 6500 இஸ்லாமிய வீடுகளை குறி வச்சு அந்த டாக்குமெண்ட் கேட்டான், இன்னைக்கு என்ன பண்றான், புல்டோசர் மூலமாக இடி தரமாட்டமாக்கிட்டு இருக்கிறான். பிஜேபி எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகிறார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, தலித்துக்களும் ஒடுக்கப்படுகிறார்கள். மாட்டுக்கறி உங்களுக்கு நல்லா தெரியும். மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ராணுவத்தில் இருக்கக்கூடிய தந்தை வீதியில தரவென்று இழுத்து வரப்பட்டு வீதியிலே கொல்லப்பட்டார். இந்திய தேசத்தில் நடைபெற்றது. புரிந்து கொள்ள வேண்டும். மணிப்பூர் உங்களுக்கு தெரியும். மணிப்பூர்ல கிறிஸ்துவோட நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவோட தேவாலயங்கள் உடைக்கப்பட்டது. சேர்றா, தேவாலயத்தை தான் உடைச்ச. பார்த்தா ஒரு பெண்மணியை தரன்னு வீதியில இழுத்துட்டு போறான். அந்த பெண்மணியுடைய தந்தை தடுக்க வராரு, அடிச்சே கொள்றான். சகோதரன் வரான், அவனையும் அடிச்சே கொள்றான். அந்த பெண்மணியுடைய ஆடைகள் எல்லாம் கலைக்கப்படுகிறது. அந்த பெண்மணி நடு வீதியிலே கூட்டு பாலுணர்வு செய்யப்பட்டு அந்த பெண்மணியுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற்றப்பட்டது இந்திய தேசத்தில் என்று சொன்னால், இதையெல்லாம் தொடைத்தெறிப்பதற்காக ஒரு அரசியல் கட்சி உண்மையாகவே துவங்க தேசத்தில். அன்பானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாடு நெருக்கடியான சூழல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாடு நெருக்கடியாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த அமைப்புகள் எல்லாம் கட்சிகளை உருவாக்கும் பொழுது நாம் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். உங்களோடு மனிதநேய மக்கள் கட்சி களத்தோடு களம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இறுதி வரை நிற்போம். மக்கள் அதிகாரம் என்பது ஏதோ இவங்களுக்கு அவங்களுக்கு நிற்கக்கூடிய அமைப்பு கிடையாது. இவங்களோடு நாங்கள் 3 வருட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழர் சொன்னாரு, திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறாங்க. அவங்க அந்த ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு மிகப்பெரிய வேலைகள் செய்திருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல மிகப்பெரிய வேலைகளை திட்டமிட்டு அங்கு அவர்கள் செய்தார்கள். இன்று அங்கு மக்கள் சுபிச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவரம் ஏற்பாடு பண்றதுக்கா பிஜேபி மிகப்பெரிய திட்டத்தை தீட்டியது. அதை முறியடித்ததில் மக்கள் அதிகாரத்திற்கும் மே 17 போடுகின்ற இயக்கங்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அன்பானவர்களே, ஏன்னு சொன்னா அங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி சொன்ன செய்தி, அந்த நிலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இஸ்லாமிய பெண்மணி சொல்லக்கூடிய செய்தி, என்ன நடக்குதுன்னு தெரியலங்க எங்களுக்கு. என்னது, திருப்பரங்குன்றம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த பெண்மணி சொல்லக்கூடிய செய்தி, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னுடைய மகனை நான் வீதிக்கு அனுப்புவதற்கு எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. இது வடமாநிலம் அல்ல, தமிழ்நாட்டில் நடைபெற்ற செய்தி. அப்படி என்று சொன்னால் இப்படிப்பட்ட அமைப்புகள் அதிகாரத்தில் வருவது அது கடமையாக இருக்கிறது. அவங்களுடைய கரத்தை வலுப்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தொடர்ந்து போராடுங்கள். உங்களோட ஜனநாயக சக்திகள் நாங்கள் ஒன்று நிற்போம், ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். தொடர்ந்து போராடுங்கள். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அதானி, அம்பானி இல்லாத புதிய இந்தியாவை நாம் முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.